செய்தியை பார்த்து வருகிறோம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 61,000 கன அடி நீர்வரத்தானது வந்து கொண்டிருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நேற்று மாலை 50,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது 61,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இதனால் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தொடர்ந்து 5வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம் வெற்றிவேல். தொடர்ந்து ஒகேனக்கல் நீர்வரத்தானது அதிகரித்து வருகிறது. இது குறித்தான விரிவான விவரம் என்ன? கௌதமி, அதாவது பார்த்தோம்னா கேரளா கர்நாடகா மாநிலம் தென்மேற்கு பருவமழை தீவிரமா இருந்திருக்கு. இதனால அங்க கனமழை பெஞ்சு வரதுனால கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் அந்த நுகு அணைகள் முழு கொள்ளளவு எட்டியிருக்கு. இந்த அணையினுடைய பாதுகாப்பு கருதி அங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அதிக அளவு திறந்து விடப்படுகிறது. சுமார் நேற்று மட்டும் பார்த்தோம்னா 75,000 கன அடி திறந்து விட்டுருக்காங்க. இந்த தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டருக்கும் அடைஞ்சது. நேற்று மாலை சுமார் 50,000 கன அடி தண்ணீர் வந்தது. இன்று காலை தற்சமயம் 61,000 கன அடி தண்ணீர் வந்துட்டு இருக்கு. இதனால ஒகேனக்கல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த காரணமாக ஆற்றில் குளிக்கவும் அப்புறம் நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து இன்னைக்கு 5வது நாளாக தடை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்திருக்காங்க. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. உரிமை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.